வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பேய்மழை, வளிமண்டல கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் அடுத்த ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பல இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாவட்டங்கள்லேயும் அக்னி வெயில் இது. பட் ஆனால் இப்போ அப்படி இருக்க அந்த கிளைமேட் அப்படின்னா பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடையாது. பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரலாறு காணாத மழைப்பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ அப்படி வரலாறு காணாத அளவிற்கெல்லாம் மழை பொழிவுகள் இருந்தது அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலும் சரி, வடக்கு உட்புற பகுதி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை போன்ற பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவுகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கைகள் பார்த்திங்கன்னா விடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நிறைய மழை பொழிவுகள் இருக்குது. அப்படின்றதுனால வானிலை ஆய்வு மையம் தனித்தனியான ஒரு அறிவிப்பை கொடுக்கவும் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா விதமான மாவட்டங்களையும் மழை பொழிவும் இன்னொரு ஒரு பெனிஃபிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிகள், கல்லூரிகளுடைய திறப்பு என்பது என்ன ஆகுதுன்றது இங்கே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அந்த கேள்விகளும் பார்த்திங்கன்னா இங்கே கேட்கப்படுகின்ற ஒரு சூழல்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நியூஸை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக பல்வேறு இடங்களில் மழை பொழிய வேண்டிய ஒரு சூழல் டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் விவசாயிகளும் சரி, மற்றவர்களும் சரி, எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது அறிவிப்பு கிடையாது, ஓகேங்களா. இது அறிவிப்பு அப்படின்றத தாண்டி நிறைய அறிவிப்பு என்னவா மாதிரியான விஷயங்களை உருவாக்குதுன்றது இங்கே ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடர்ந்து கனமழையானது பதிவாக வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கின்ற ஒரு வேளையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.